மொசாது மிக துல்லியமாக இருக்கிறது என்பதுதான் சர்வதேச அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, சிசி இருப்பதுதான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது. சிசி ஜனாதிபதியாக இருப்பதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அடக்குவதற்கு ஏதுவாக லேசாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அப்துல் ஃபத்தா சிசி மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அணு ஆயுதம் தாங்கிய அதே நேரத்தில் விமானம் தாங்கி கப்பல் இந்த இடத்தால தற்போது அதாவது யமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த யமனுடைய இந்த பகுதிக்கு தான் தற்போது இந்த ஏரியாவுக்கு தான் அந்த கப்பல் வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால் அந்த கப்பலை கொண்டாந்து வச்சுக்கிட்டா யமனில் இருக்கிறவங்க பயந்துருவாங்க, எனவே மற்ற கப்பல் எல்லாம் போய்க்கிறலாம் வந்துக்கிறலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை சொல்லி நாங்கள் எங்களுடைய கப்பல் வருகிறது என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரூட்ல போனோம்னா நமக்கு பிசினஸ் சாத்தியப்படாது, ஒன்னோ தாக்கு நடத்துவாங்க இல்லைன்னா கைப்பற்றுவாங்க, எனவே நம்ம இப்படி சுத்தி போய்க்கிறோம்ங்கிற முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி 46 கம்பெனிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதனால் வரப்போகிற விளைவு பொருட்களுடைய விலையேற்றம், உலக அளவிலே விலையேற்றம் காணப்போகிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தமாக மாறும். நீ யுத்தத்தை நிறுத்தா எங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியல என்கிற மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். UAE ஐக்கிய அரபு ராச்சியம் இந்த விவகாரத்தில் ஹூதிகளுக்கு எதிராகவும் ஹூதிகளை தீவிரவாதிகளாக பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் திரும்புவார்கள் என்கிற ஒரு சூழ்ச்சி தான் இந்த இடத்துல நடக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சவுதி வழியாக UAE இருந்தோ துபாயில இருந்தோ பஹ்ரைன்ல இருந்தோ எந்த ஒரு பொருட்களும் லேண்ட் ரூட்ல இவர்களுக்கு போகவில்லை. இது அபூ உபைதாவா இல்லையா என்கிற ஒரு பெரிய சர்ச்சை வந்து இது அபூ உபைதா தான் என்கிற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிற நேரத்தில் எந்த இடத்திலையுமே தான் ஆப்கானிஸ்தான் போகவில்லை என்று சொல்லி அபூ உபைதா சொல்லவும் இல்லை. இங்கு வந்திருப்பவர் அபூ உபைதா அல்ல என்று சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்லவும் இல்லை, ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் தரப்பு சொல்லவும் இல்லை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 73வது நாளாக நடைபெற்று வருகிற காசா அப்பாவிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடக்குமுறை தாக்குதல்கள் மிகவும் கடுமையாக தற்போதும் நடைபெற்று வருவதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். கிட்டத்தட்ட 20,000 நெருங்குகிற அளவுக்குண்டான பொதுமக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 52,000 பேரை காணவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். 50,000க்கு மேற்பட்டவர்கள் கைகால்களை இழந்து ஊனமாகி இருக்கிறார்கள். இந்த 20,000 நெருங்கக்கூடிய மரண எண்ணிக்கையில் சரிக்கு பாதியாக இருப்பது சிறுவர்களும் குழந்தைகளும் பெண்களும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஹமாஸ் என்கிற பயங்கரவாத குழுவை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மன் உள்ளிட்ட மேற்கு நாடுகளும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை நடத்துகிற அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் 136 ஹமாஸ் படையைச் சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரையும் அவர்களால் கொல்ல முடியவில்லை. 73 நாட்களாக மாறி 73 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம்தான் ஹமாஸ் படையை அவர்களால் கொல்ல முடிந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் 10,000க்கு மேற்பட்ட சிறுவர்களும் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 20,000 நெருங்குகிற அளவுக்கு பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. 52,000 பேரை காணவில்லை என்று காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இந்த 52,000 பேரை காணவில்லை என்றால் நம்ம மரணிச்சதாக கரெக்டாக தெரிந்திருக்கக்கூடிய 20,000 பேரை பத்தி மட்டும்தான் நம்ம பொதுவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே மரண எண்ணிக்கை என்பது 20ஆக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காணாமல் போயிருக்கிற 52,000 பேரும் வேறு எங்கேயும் காணாமல் போகவில்லை, கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள். சுமார் 73வது நாளாக அவர்கள் சிக்கியிருக்கும் போது இந்த 52,000 பேரும் மீண்டும் வருவார்கள் என்று யாராலும் நம்ப முடியாது. கண்டிப்பாக இவர்களில் குறைந்தது 50,000 பேராவது கட்டிட இடிபாடுகளுக்குள்ளேயே உயிர் விடுவதற்குத்தான் 100க்கு 99.99
வீதம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் இதுவரைக்கும் 20,000 அல்ல, சுமார் 70,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன புரியணும் என்று கேட்டால், நாங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை அழிக்க புறப்படுகிறோம் என்றுதான் இவர்கள் புறப்பட்டார்கள். இந்த 70,000 பேர் அவர்களுடைய பார்வையில் யார் என்பது மிக முக்கியமான கேள்வி. இதைத்தான் இன்றைக்கு சர்வதேசமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா முதல் அனைத்து நாடுகளிலும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் இதற்கு எதிராகத்தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, அப்பாவி பொதுமக்கள். அந்த பொதுமக்களை அழித்து ஒழிக்கிற நாசகார செயலை இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதே நேரத்தில் இன்னொரு பகுதி என்னென்று கேட்டால், இன்றைக்கு 73 நாட்களாக மாறியும் ஒரு 40 கிலோமீட்டர் நீளாகலத்தை கொண்ட காசா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் உடைய கஸ்ஸாம் பிரிகேடையும் அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணியையும் இந்த முழுமையான 5 நாடுகளை கொண்ட இராணுவத்தினால் அழிக்க முடியாமல் இருப்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஈராக்கை அழிக்க முடிந்தது, ஆப்கானிஸ்தானை 20 ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருக்க முடிந்தது. இப்படி பல நாடுகள் மீது பலவிதமான தாக்குதல்களையும் நடத்த முடிந்தவர்கள், அந்த நாடுகளை உடனடியாக கைப்பற்ற முடிந்தவர்களால் காசாவை கைப்பற்ற முடியாமல் இருப்பது ஏன் என்கிற மிக பிரம்மாண்டமான கேள்விக்கு 2 பதில்கள் உண்டு. முதலாவது பதில், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரியதொரு அருள் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது பதில் என்னவென்று சொன்னால், இந்த தடவை அவர்கள் இந்த சண்டைக்கு களமிறங்கும் போது மிக தெளிவான யுக்திகளோடு களமிறங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியில அந்த யுக்திகள் அவர்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் 73வது நாளாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, இன்றைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிற எகிப்திலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆக்கிரமிப்பு ஜனாதிபதியாக, அடக்குமுறை ஜனாதிபதியாக இருக்கிற அப்துல் ஃபத்தா சிசி மீண்டும் 86% வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சுமார் 36 மில்லியன் மக்கள் அவருக்கு வாக்களித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் உண்மை என்று சொல்லி இந்த உலகம் நம்பும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அறிக்கையாக அதை பார்க்க முடியுமே தவிர இது உண்மை அல்ல, யதார்த்தம் அல்ல என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டா, அப்துல் ஃபத்தா சிசி என்பவர் ராணுவ தளபதியாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியவர். அதே தலைமைத்துவத்தோடு அதே அடக்குமுறையோடு தன்னுடைய ஆட்சியை ராணுவத்தை வச்சு ஆட்சியை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகிறாரு. இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக என்ன செய்யறாருன்னா, ஒரு ஜனாதிபதி தேர்தல் வைக்கிறாரு, திரும்ப திரும்ப அவரே தெரிவு செய்யப்படுகிறார். அவர் தெரிவு செய்யப்படுவதற்கு பின்புலமாக மொசாது மிக துல்லியமாக இருக்கிறது என்பதுதான் சர்வதேச அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, சிசி இருப்பதுதான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது. சிசி ஜனாதிபதியாக இருப்பதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அடக்குவதற்கு ஏதுவாக லேசாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அப்துல் ஃபத்தா சிசி மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு எந்த விதமான லாபத்தையும் சாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. மீண்டும் அவர்களை அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் சிசி உள்ளிட்டவர்கள் துணை போவதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மறுகணம் இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். எகிப்தினுடையவும் எகிப்து பிளஸ் காசா பார்டர் உள்ளிட்ட பகுதிகளில் நாங்கள் பூமிக்கடியில் டனலுக்கு எதிராக, பூமிக்கடியில் சுரங்கப்பாதைகள் தோண்டுவதற்கு எதிரான மிகப்பெரியதொரு அதாவது காங்கிரீட் பிரிட்ஜை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காங்கிரீட் பிரிட்ஜை பொறுத்தவரையில் ஏற்கனவே இவர்கள் பலமுறை அமைத்து அதையும் மீறி போய்த்தான் ஹமாஸ் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஹமாஸினுடைய டனல்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த பிடிச்ச முண்டு போய் பிடிச்சாங்கல்ல ஒன்றுக்கு உதவாதத்தை, தும்பை வாழை விட்டு தும்பை பிடிப்போருங்கிற மாதிரி போய் பிடிச்சாங்கல்ல, அது மாதிரி நாங்கள் டனலுக்குள்ள எல்லாம் தண்ணியை விட்டு அழிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் டனலை அழிக்க போகிறோம்
டனல் அடுத்த நம்ம எல்லைக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நாங்க பூமி கடியில பிரிட்ஜ் போட போறோம்ங்கிற முடிவுக்கு தான் வர்றாங்களே தவிர டனலை அழிப்பது சாத்தியமில்லை, அது அசாத்தியமானது என்பது அவர்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக தெரியும். எனவே இன்றைக்கு சிசியினுடைய வருகையோடு இந்த அறிவித்தலும் வருகிறது. சில நேரங்களில் ரஃபா பார்டர் மீண்டும் நிரந்தரமாக மூடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிசியை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மனிதநேயத்தையும் அவரிடத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால அவருடைய நடவடிக்கைகள் அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் இன்னும் மேலதிக சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது இன்றைக்கு முக்கியமாக பாபல் மந்தபை நோக்கி, குறிப்பாக அதாவது யமனுடைய பார்டரை நோக்கி அமெரிக்காவினுடைய கப்பல் வருகிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அணு ஆயுதம் தாங்கிய அதே நேரத்தில் விமானம் தாங்கி கப்பல் இந்த இடத்தால தற்போது அதாவது யமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில இதனால யமன்ல இருக்கக்கூடியவங்க அப்படி அதிர்ந்து போயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க, என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சிட்டாங்கன்னெல்லாம் நீங்க பதறாதீங்க. அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்களா, அமெரிக்கா இல்ல அமெரிக்காவுடைய அப்பன் வந்தாலும் நாங்க எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்ங்கிறாங்க. என்ன தைரியத்தில் அதை சொல்றாங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. என்று கேட்டால் அவங்க ஆயுதங்களை பொறுத்தவரையில கடுமையான ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைநகர் சனாவையே கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோடு யுத்தம் பண்ணி 2022ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியவர்கள் என்கிற வரலாறுகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் அவர்கள் தற்போது நாங்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலில் அதை மீறி எது வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று எந்த அடிப்படையில் அறிவிக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பொறுத்தவரை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆளில்லா விமானங்கள் மட்டுமல்ல, ஆள் பைலட்டோட போய் தாக்குதல் நடத்துகிற விமானங்கள் கூட அவர்களிடத்தில் இருக்கிறது, ஹெலிகாப்டர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய அதாவது ஏவுகணைகள் எல்லாம் அவர்களிடத்தில் தாராளமாகவே இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது எனும் போது இவர்களுக்கு முழுவதுமாக பங்களிப்பு செய்வது ஈரானிய அரசாங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி உலகத்துக்கே தெரிஞ்ச பரம ரகசியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப ஈரானுடைய பேக்கப்ல தான் இவங்க முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது இவர்களை அழிப்பதற்காக இவர்களுடைய அமெரிக்காவினுடைய கப்பல் என்ன செய்யுது கேட்டா பாபல் மந்தபை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யமன். இந்த யமனுடைய இந்த பகுதிக்கு தான் தற்போது இந்த ஏரியாவுக்கு தான் அந்த கப்பல் வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால் அந்த கப்பலை கொண்டு வச்சுக்கிட்டா யமன்ல இருக்கிறவங்க பயந்துருவாங்க. எனவே மற்ற கப்பல் எல்லாம் போய்க்கிறலாம் வந்துக்கிறலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை சொல்லி நாங்கள் எங்களுடைய கப்பல் வருகிறது என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன மறுகணமே எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம்னாங்க. அடிப்போம்ன்றது மட்டுமல்லாம இன்றைக்கு உடனடியாக எண்ணெய் அதாவது பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது ஃபார்ம் ஆயில் ஏற்றி கொண்டு வந்த ஸ்வான் அட்லாண்டிக் என்கிற ஒரு கப்பல் மீதும் எம்எஸ்சி கிளாரா என்கிற ஒரு கப்பல் மீதும் இன்றைக்கு ஹூதிகள் கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா கப்பல் வந்தா தாக்குதல் நடத்த மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா கப்பல் அனுப்பி வச்சான் பென்டகன். ஆனா அவன் கப்பல் வந்துகிட்டு இருக்கும் போதே திட்ட தெளிவாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி 2 கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்க மேல நாங்க தாக்க கூடாதுன்னா 2 விஷயம் செய்யணும். முதலாவது, நீங்க எந்தெந்த போர்ட்ல நிக்க போறீங்க, நீங்க எந்தெந்த போர்ட்டை தாண்டி எந்தெந்த துறைமுகங்களை தாண்டி போறீங்கிறத நாங்க கண்காணிக்கிறதுக்கு ஏதுவாக அது சம்பந்தப்பட்ட கருவிகளை எல்லாம் நீங்க ஃபங்க்ஷன்ல வைக்கணும், ஆஃப் பண்ணி வைக்க கூடாது. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஏதோ ஒரு கருவி இருக்கும் போல அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க கப்பல் வந்து எந்த போர்ட்டில் நிறுத்துவாங்க, எந்த துறைமுகத்தில் நிறுத்துவாங்கங்கிறத கண்காணிக்க முடியாது. எனவே தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எக்காரணம் கொண்டும் அந்த கருவிகளை நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஆன் பண்ணியே வைக்கணும், நாங்கள் கண்காணிக்கணும், நீங்கள் எந்த துறைமுகத்துக்கு போவீங்க வருவீங்கிறத கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் உங்களுக்கு அறிவித்தல் விடுப்போம். ஒன்றை நீங்கள் அங்கே போகிறது, அதாவது இஸ்ரேலுடைய ஈலாதுக்கு நீங்கள் போகிறது, இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போற செய்தியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம், அங்கே போவாதே எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகுண்டு. சரண்டர் ஆக மாட்டேன், அங்கே போக வேண்டியதான் நீ போனன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வோம்னு கேட்டால் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்னைக்கும் அதே மாதிரி அறிவிச்சாங்க. சொன்னதை கேட்கல, தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 கப்பல் கம்பெனியும் இதுக்கு பிறகு நாங்கள் ரெட் சி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம், ஆளை விட்டா போதும்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை,
உலக நாடுகளுக்கு முழுவதுமாக பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், எண்ணெய் ஏற்றுமதி வருமானத்தினுடைய உலகத்திலேயே எண்ணெய் ஏற்றுமதியில் நடக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா, அதுல 10% எண்ணெய் ஏற்றுமதி இந்த பார்டருக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பாபல் மந்தபு பகுதிகளில் இங்க இருந்து, அதாவது வெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் இந்த பகுதியால தான் வருவாங்க. அந்த பாபல் மந்தபு பகுதிகளில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல வந்து அவ்வளவு பிசினஸ் நடக்கும். இப்ப இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது. என்னடா செய்யறதுன்னு சொல்லி முழிச்சு கொண்டிருக்கும் போதுதான் இன்றைக்கு 2 கப்பல் மீது அவர்கள் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம இன்னைக்கு ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, 46 கொள்கலன் கப்பல் நிறுவனங்கள், உலகத்தில் இருக்கிற 46 கப்பல் நிறுவனங்கள், குறிப்பாக இந்த 46 ஆயில் ஏற்றிக்கிட்டு போகக்கூடியது, எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய 46 கொள்கலன் கப்பல்கள் செங்கடலை பயன்படுத்துவதற்கு பதிலாக, இந்த ரூடை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவை சுத்தி, இந்த ஏரியாவால் ஆப்பிரிக்க நாடுகளை சுத்தி இப்படி வர்றதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அந்த முடிவுக்கு அவங்க போயிட்டாங்களா. இன்னொரு 78 கப்பல்கள் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா இந்த ரூட்ல போனோம்னா நமக்கு பிசினஸ் சாத்தியப்படாது, ஒன்னோ தாக்கு நடத்துவாங்க இல்லைன்னா கைப்பற்றுவாங்க. எனவே நம்ம இப்படி சுத்தி போய்க்கிறோம்ங்கிற முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி 46 கம்பெனிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதனால் வரப்போகிற விளைவு, பொருட்களுடைய விலையேற்றம், உலக அளவிலே விலையேற்றம் காணப்போகிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தமாக மாறும். நீ யுத்தத்தை நிறுத்துறா, எங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியல என்கிற மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தை கொடுப்பவர்கள் ஹூதிகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் போதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மை செய்தி என்ன என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்தில் செங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்ல இந்த விவகாரத்தில் அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, UAE ஐக்கிய அரபு ராச்சியம் இந்த விவகாரத்தில் ஹூதிகளுக்கு எதிராகவும் ஹூதிகளை தீவிரவாதிகளாக பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியா என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியா நமக்கு தெரியும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் இந்த பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் வகையில் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹூதிகளை பாதுகாக்கிற ஒரு வேலையை சவுதி அரேபியா விரும்பியோ விரும்பாமலோ செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா ஹூதிகளுக்கு எதிராக திரும்பி நின்றால் ஹூதிகள் மீண்டும் சவுதி மீது சமாதான உடன்படிக்கையை மீறி தாக்குதலை நடத்த ஆரம்பித்து விட்டால் சவுதிக்கும் ஹூதிகளுக்கும் இடையில மீண்டும் பழையது போன்ற சண்டை ஆரம்பித்து விடும். எனவே அவர்களுடைய எண்ணெய் வளங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்கிற மிக தெளிவான நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா இருக்கிறதுனால சவுதி அதை ரசிக்கவில்லை, சவுதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சவுதி அரேபியா இன்னொரு பக்கமாக ஈரானோடு தற்போது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஈரானோடு அவங்க 2 பேருமே, அதாவது நம்ம மார்க் அடிப்படையில் அவர்கள் ஷியாக்களாக இருக்கிறாங்க, சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால மார்க் அடிப்படையிலேயே வெகு தொலைவில் இருந்த நேரத்தில் தற்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ராஜதந்திர இரு நாடுகள் என்கிற வகையில் ராஜதந்திர உறவுகளில் மிக நெருக்கமாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கொண்டு மிக நெருக்கமாக வருகிற நேரத்தில் தற்போது சவுதி அரேபியா ஹூதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போனாங்கன்னா கண்டிப்பாக ஈரானோடு உண்டாகி இருக்கக்கூடிய இந்த உறவுகளை பகைத்துக் கொள்ள நேரிடும் என்கிற காரணத்தினாலும் சவுதி அரேபியா அந்த இடத்திற்கு போகாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இது இந்த செங்கடல் பார்டருக்கு வருகிற கப்பல்களுடைய நிலை தொடர்பான விவரமாக இருக்கிறது. இதே நேரத்தில் வலமை போன்று பாபல் மந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஹூதிகள் வலமையான தங்களுடைய தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விவகாரத்துக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது. அது என்ன முக்கியமான விவகாரம்னா, இந்த புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தி தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்ன செய்தி பரப்பப்படுதுன்னு கேட்டா, இங்க இஸ்ரேல்ல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இந்த ரெட் சி வழியாக போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால யமனுடைய ரெட் சி வழியாக யமனை தாண்டி இந்த செங்கடல் பார்டரால போக முடியாமல் இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி கொண்டு
பொருளாதார இழப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால இவர்களுக்கான உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக யுஏஇல இருந்து இங்க இருக்கக்கூடிய யுஏஇ, அதே போன்று பஹ்ரைன், இந்த நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா வழியாக, இது சவுதி வழியாக லாரிகள் மூலமாக உணவுகள், தேவையான பொருட்கள், அதாவது கப்பல்ல போனா என்ன செய்வாங்களோ அது அப்படியே இப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வதாக ஒரு செய்தி பொதுவாகவே பரப்பப்பட்டு வருகிறது. நம்மளும் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இது உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு பண்ணாம நமக்கு சொல்ல முடியாது, தேடி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு நம்ம சொல்லி இருந்தோம். ஆனா சில சகோதரர்கள், குறிப்பாக ஒரு முக்கியமான சகோதரர், அவர் சில விஷயங்களை தேடி பேசக்கூடியவர் தான், தவறுதலாக இந்த செய்தியை அவர் ஒரு செய்தியாக்கி இருக்கிறார். ஆமா போயிருக்கின்றாங்க. இன்னைக்கு குறிப்பாக ஜோர்தான் அரசாங்கமே, ஜோர்தானும் இதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கங்கிற செய்திகள்லாம் வந்திருந்தது. ஜோர்தான் உள்ளிட்ட எல்லா அரசாங்கங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த செய்தியை மறுத்திருக்கிறது மட்டுமல்லாம இங்க இருந்து இங்க போனதாக இந்த செய்தியை முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டா இஸ்ரேல் தான் சொன்னாங்க. இஸ்ரேல் எதற்காக இந்த செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற கொதிப்பான நிலையில அரபு நாடுகள் எதுவுமே அவர்களோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்பாத அல்லது வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் கூட சைலண்டாக இருக்கக்கூடிய நேரத்தில், அமைதியாக போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், இவங்களுடைய லேண்ட் ரூட்ல எங்களுக்கு உணவு வருகிறது, எங்களுக்கு தேவையானது வருகிறது என்கிற செய்தியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இவங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் திரும்புவார்கள் என்கிற ஒரு சூழ்ச்சி தான் இந்த இடத்துல நடக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே சவுதி வழியாக இஸ்ரேலுக்கோ அல்லது பஹ்ரைன்ல இருந்து இஸ்ரேலுக்கோ லேண்ட் ரூட்ல 10 கண்டெய்னர் போனதாகத்தான் அறிவித்திருந்தார்கள். 10 கண்டெய்னர் முதல் தடவையா போய் பார்த்தாங்களாம், 2 நாள்ல போய் சேர்ந்துட்டாங்க. இதுல பொருட்களை கொண்டு வர்றதை விட இதுல சேர்றது எங்களுக்கு லாபமாக இருக்குது, லேசாக இருக்கு, 2000 கிலோமீட்டர் 2 நாள்ல ஓடி முடிச்சிடுறாங்க வண்டியில என்று சொல்லி இந்த வண்டியையும் போட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா இதை காட்டி இருந்தாங்க. இஸ்ரேலும் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி இருந்தாங்க. உண்மையிலேயே இஸ்ரேல் சொன்னது பொய், அப்படி எந்த காரியமும் நடைபெறவில்லை. சவுதி வழியாக யுஏஇல இருந்தோ, துபாயில இருந்தோ, பஹ்ரைன்ல இருந்தோ எந்த ஒரு பொருட்களும் லேண்ட் ரூட்ல இவர்களுக்கு போகவில்லை என்பதை திட்ட தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தி பொய்யான செய்தி. இது அரபு நாடுகளை மூட்டி விடுகிற ஒரு காரியத்தில் இஸ்ரேல் இறங்கி பார்த்தார்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தி பொய்யானது என்பதை இன்றைக்கு ஜோர்தானுடைய அரசாங்கமும் பகிரங்கமாக அவர்களுடைய எக்ஸ்பேஜிலையும் அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இதுதான் இதனுடைய பின்னணி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அபு உபைதா எங்க அவர் காயப்பட்டிருந்தாரு என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்ட நேரத்தில் அவர் ஆடியோ வெளியிட்டு எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேங்கிற செய்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே நம்ம இது தொடர்பாக ஒரு 10 வீடியோக்களுக்கு முன்பதாக சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. அபு உபைதா ஆப்கானிஸ்தான் போனதாக ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த புகைப்படம் ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம். இந்த புகைப்படத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்கிறவர் ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இந்த இடத்துல நிற்கிறாரு. தாலிபான்களுடைய ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முல்லா யாக்கூப் தான் இவர். யாக்கூபுக்கு பக்கத்தில் தான் இந்த அதாவது அபு உபைதா போன்ற ஒருவர் நிற்கிற இந்த புகைப்படத்தை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே வெளியிட்டிருக்கிறாங்க. பட் என்னன்னா இது அபு உபைதாவா இல்லையா என்கிற ஒரு பெரிய சர்ச்சை இது அபு உபைதா தான் என்கிற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிற நேரத்தில் எந்த இடத்திலையுமே தான் ஆப்கானிஸ்தான் போகவில்லை என்று சொல்லி அபு உபைதா சொல்லவும் இல்லை. இங்கு வந்திருப்பவர் அபு உபைதா அல்ல என்று சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்லவும் இல்லை, ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் தரப்பு சொல்லவும் இல்லை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இது என்ன சம்பவம் என்று சொன்னா, ஆப்கானிஸ்தானுடைய 897வது கமாண்டோ படையணியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழா, அந்த விழாவில் தான் அபு உபைதா கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதுல மட்டுமில்ல, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அங்கு நடைபெற்ற பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு போராட்டம், ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலும் அபு உபைதா பேசினார் என்கிற இந்த வீடியோக்கள் ஃபுட்டேஜ்களும் வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆப்கானிஸ்தான்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அவர்களுடைய அந்த கூஃபி முறையில் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைங்கிறதுலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இவர் உண்மையிலேயே அபு உபைதாவா இல்லையா என்பதை 100க்கு 100 நமக்கு உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் இவர்கள் இதை இதுவரைக்கும் 2 தரப்புமே மறுக்கவில்லை என்கிற ஒரு யதார்த்தமும் இருக்கிறது என்கிறத புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இது கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியினுடைய வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, அவர்களுடைய அந்த 897வது படையணியினுடைய பட்டம் வழங்குகிற
ஒரு நிகழ்வினுடைய வீடியோ தான். அந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுல அதாவது இவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வந்து ஒரு கலராக இருக்கும். அந்த அபூபைதா என்று சொல்லப்படக்கூடியவர் இருக்கக்கூடிய ஆடை மற்றும் வேறு கலராக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். இப்ப அவர் வரும்போது ஒரு சின்ன இந்த இடத்துல நிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல அத்தனை பேரும் ஒரு விதமாக இருக்கிறார்கள். இந்த Dress அணிஞ்சவர் மட்டும் தனியாக தனித்துவமாக காணுகிற ஒரு காரணமாக இருக்குது. இவங்க எல்லாம் வேறு Dressல இருக்கிறாங்க. இவர் மட்டும் அதே அதாவது ஹமாஸினுடைய Dressல இருக்கிறாரு, அதே கூஃபி ஆடையோடு இருக்கிறாரு. அது மாதிரி இருக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் தற்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்குது. என்னன்னு கேட்டா சர்வதேச ஊடகங்கள்ல இப்பொழுது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹூதிகள் ஒரு பக்கம் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியிலிருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை மிக துல்லியமாக தெரிந்த, அமெரிக்காவினுடைய யுத்த தந்திரங்களை மிக துல்லியமாக அறிந்த, 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவோடு சண்டையிட்டு கடைசியில் வெற்றியை தழுவிக்கொண்ட ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களும் இந்த ஹமாஸோடு நேரடி தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தற்போது உருவெடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த தடவை இவங்க நடத்துகிற தாக்குதல்களை எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலிய ராணுவத்தோட பல தடவைகள் நேருக்கு நேர் வார் பண்ணினவங்க என்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு துல்லியமாக ஹமாஸ் நடத்துகிற தாக்குதல்களை பார்க்கும்போது ஈரான் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களும் இவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்களா, தாலிபான்கள் எதிர்கொண்ட யுத்த முறைமைகள் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற பெரிய வாத பிரதிவாதம் ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேபி இருக்கலாம் என்பதுதான் இதனுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய யுத்த தந்திரங்கள், அமெரிக்கா படுதோல்வி அடைந்த இடங்கள்ல மிக முக்கியமான இடம் வியட்நாம் போர். வியட்நாம் போருக்கு பிறகு ஓட எங்களை விட்டா போதும்டா என்று ஓடின இடம் எது இருக்கும் என்று சொன்னா அது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானாகத்தான் இருக்க முடியும். இதுல கூட நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய அந்த இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த வாகனம் எல்லாம் பாருங்களேன். இது எல்லாமே எதுவுமே அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் கிடையாது. அத்தனை வாகனங்களும் அத்தனை ஆயுதங்களும் வந்து அமெரிக்க படைகள் விட்டு சென்றவைகள் என்பதுதான் யதார்த்தமான. இதுல நீங்க பார்க்கலாம் இது எல்லாமே அமெரிக்காவினுடைய வெஹிக்கிள்ஸ். அவர்களுடைய ஆயுதங்களும் கிடையாது, அவங்களுடைய வாகனங்களும் கிடையாது. அமெரிக்காக்காரன் விட்டுட்டு போனதை தான் தாலிபான்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட நேருக்கு நேராக யுத்தம் செய்தவர்கள் என்கிற அடிப்படையிலையும் ஹமாஸுக்கு பயிற்சி கொடுத்திருப்பதற்கும் ஹமாஸுக்கு முழுமையாக உதவி இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மட்டுமல்லாமல் இவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல உதவிகளை அவர்களுக்கு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது. அப்படி அவர்களும் களத்திற்கு வருவார்கள் என்றால் அது இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறிவிடும், மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஏற்கனவே யமனை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதாவது ஹிஸ்புல்லாக்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. மூன்றாவதாக தற்போது ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களும் சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அது மிக பெரும் தலையீடியாக இஸ்ரேலுக்கு மட்டுமில்ல அமெரிக்காவுக்கே மாறிவிடும் என்பது யதார்த்தமான உண்மை என்கிற செய்தியையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்றதோட இன்றைக்கு கஸ்ஸாம் படையணி என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்ப்போம். நமக்கு தெரியும் கஸ்ஸாம் பிரிகேட் கடுமையான ஒரு தாக்குதலை பல கட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பைத்துலாகியா பகுதிகளில் நடைபெற்ற கடுமையான சண்டைகளில் பைத்துலாகியா முழுவதும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தி பல பேரை இன்றைக்கு அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பைத்துலாகியாவுடைய தென்பகுதிகளில் நடைபெற்ற ஒரு ஓருடைய காட்சி தான் இது. எத்தனை பேர்னு பாருங்க. எத்தனை பேர் அவங்க வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 பேரை ஒரே இடத்துல அழித்திருக்கிறார்கள் என்பதற்காக இந்த அடையாளம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, 2 பேர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்க போட்டிருக்கிறாங்க. 10 பேரை இன்னைக்கு காலி பண்ணிருக்கிறோம் ஒரே இடத்துல. இதனுடைய வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த வீடியோவை பார்க்க முடியும். எப்படி அந்த 10 பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்கிற வீடியோவையும் நம்ம ஓரளவுக்கு காட்ட முடியும். அது மாதிரி காட்டுவோம். அதே மாதிரி பைத்துலாகியாவினுடைய இன்னொரு பகுதிகளில் போன ஒரு ட்ரக் ஒன்று, அதாவது அங்க பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட வண்டிகளை எல்லாம் அவங்க இழுத்துக்கிட்டு போறாங்க. போகும்போது பின்னாடி போன ட்ரக் ஒன்று, அதுல ஏறி போன ராணுவத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்ட டிபிஜி ஷெல்
என்கிற வகை ஆயுதத்தினால் தாக்கப்பட்டதுல அதுல போன ஒரு வெஹிக்கிள்ல போன அத்தனை பேருமே அழிக்கப்படுறாங்க. அதனுடைய காட்சியை நமக்கு இதுல போட்டு ஆரம்பத்தை காட்ட முடியும், அதுல தாக்கப்படுகிற காட்சியை காட்ட முடியாது. ஏன்னா அது பெரிய பிரச்சனையா நம்ம வீடியோவுக்கு மாறிடுங்கிறதுனால அதுல நீங்க போய் ஜசீராவில் பார்க்க முடியும். அதை வெடிச்சு செதறுகிற காட்சிகளே அதுல படமாக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்னன்னு கேட்டா இன்னும் பல இடங்களில் கான் யூனுஸ்ல மற்ற இடங்கள் எல்லாம் கடுமையான தாக்குதலை நடத்தியதற்குரிய வீடியோ ஆதாரங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்துவிட்டு இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்களுடைய நிலை என்னங்கிறத பார்ப்போம். ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கும் நடத்தி இருக்கக்கூடிய பல தாக்குதல்களில் சரியாக 8:30 மணிக்கு பிர்கட் ரீஷா தளத்தில் வந்து ஒரு ட்ரக்கை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 9 மணிக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவ படை மீது ஹனீதா என்கிற தளத்தில் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே பல உயிர் பலிகளும் நடந்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அதாசர் என்கிற வனப்பகுதி காட்டுப்பகுதிகளில் நடைபெற்ற நேருக்கு நேர் நடைபெற்ற சண்டையில் பல பேரை நாங்கள் அழித்திருக்கிறோம். என்ன அளவுக்கு கேட்டால் இந்த அதாவது 3 அல்லது 4 நாட்களுக்குள்ளாக 56 ராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 4 நாளில் 56 ராணுவ தளங்கள் மீது ராணுவத்தினுடைய தளங்கள் ராணுவம் தங்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வளம மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் இல்லை நாங்கள் 650 பேர் தான் இன்னும் செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை கூட்டாமலே வச்சிருக்கிறாங்க. 56 இடங்களில் 4 நாட்களில் இவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சரியாக அதாவது 1:30 மணிக்கு ஜதல் ஆலம் தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேரடி தாக்குதல்களே நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4:25க்கு டோவில் என்கிற பகுதிகளில் அந்த உளவு பார்ப்பதற்கான கருவிகள் மாட்டிக்கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய ராணுவத்தினுடைய கிரேன் உள்ளிட்ட அனைத்து ஆயுதங்களையும் அடிச்சு நொறுக்கி தாக்கி இருக்கிறோங்கிறாங்க. அது முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அதற்குரிய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 6:50க்கு ராகிப் தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் ராணுவத்தினரை குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. 9 மணிக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு எதிராக அவருடைய வாகன படையணியை நாங்கள் இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தினதில் ஹம்ரா பகுதிகளில் கடுமையான அழிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இதை விட நிறைய பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 4 நாட்களுக்குள்ள குறிப்பாக 56 ராணுவ தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இது அவர்களுடைய இன்னொரு ராணுவ தளம். அந்த ராணுவ தளத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க காண முடியும். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியும் ஒரு பகுதி போயிடுச்சு. நிறைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சியை இன்னைக்கு கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். முழுமையாக இதனுடைய வீடியோக்களை மற்ற இடங்களை நீங்க பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இது 3வது டேங்க். இந்த வீடியோவில் 3வது மெர்காவா டேங்க் அளிக்கப்படக்கூடிய காட்சி காட்டப்படுகிறது. அதுக்கு பிறகும் நிறைய பார்ப்போம் நம்ம என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த பாருங்க 4வது ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்கேயும் அந்த யாசின் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இது 5வது இடம். 5வது இடத்துல தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்படி முழுக்க சுத்தி இது வந்து 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அதில் நீங்க பார்க்கலாம். இதுக்குள்ள ராணுவம் இந்த இஸ்ரேலிய ராணுவம் இருக்குது. அதை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய வீடியோக்களை நம்ம காட்ட முடியாது. காட்டுறதுனால பெரிய சிக்கலாகிரும். அதனால இதனுடைய மற்ற வீடியோக்களை நீங்க நேரடியாக அல் ஜசீரா உள்ளிட்ட தளங்களில் போய் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதாவது நிறைய அவர்களுடைய வெஹிக்கிள் போகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அடி வாங்கிட்டு நாசமாக போன வெஹிக்கிள்களை தான் இழுத்துக்கிட்டு போகிறதாக இது சொல்லப்படுகிறது. இங்கெல்லாம் வெஹிக்கிள்ஸ் போகுது பாருங்க. அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது இங்கே 2 வெஹிக்கிள் வருது. இங்கே நீங்கள் கவனிக்கலாம். 2 வெஹிக்கிள்ஸ் போகுது பாருங்கள். 2 ட்ரக் போய் கொண்டிருக்குது. இதுக்குள்ளே ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த அடையாளம் காட்டிட்டாங்க. இதை தாக்க போகிறோம்ங்கிறாங்க. அதை தாக்குவாங்க. தாக்கி முடி அவங்க செதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்குது. அதை நமக்கு போட்டு காட்ட முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல்களையும் இந்த இடத்துல நடத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய தாக்குதல்களை அவர்கள் இந்த வீடியோவில் காண்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே காட்டின இந்த பகுதியை பாருங்க.
எத்தனை பேர்? அத்தனை பேரையும் இலக்கு வச்சு 10 பேரை தாக்கி இருக்கிறோம்ங்கிறத இலக்கு வச்சு காட்டிட்டு அதுக்கு பிறகு எப்படி அந்த தாக்கல் நடத்தப்படுகிறது என்கிற காட்சியை காட்டுறாங்க. அதை நமக்கு இங்கே ஒளிபரப்ப முடியாது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பாருங்க, இது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்கலுடைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் தாக்கல் நடத்தி இருக்கிறோம்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். 56 இடங்களில் தாக்கி இருக்கிறாங்க. அந்த தாக்கம் பாருங்க, அந்த போகுது, தாக்கின அந்த போகிற காட்சியை காட்டுறாங்க. அது போய் தாக்கிடுச்சு. அது மாதிரி அந்த என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல்கள் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். இங்கே இருக்குது அடுத்த தாக்குதல். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நிறைய தாக்குதல்கள் இந்த கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இது ராணுவம் ஓடுறான் பாருங்க. இதில் நீங்கள் கீழே கவனிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் வட்டம் போட்டு காட்டுறாங்க. இந்த ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. தாக்கல் நடந்ததோட தெறிக்க ஓடுறாங்க. தப்பி ஓடினா போதும்டான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மீறி அவர்களை இவ்வளவு தூரம் அவங்களை கண்காணிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வட்டம் போட்டு காட்டுறாங்களா, இதெல்லாம் அவர்களை இஸ்ரேலிய ராணுவம் ஓடுகிற காட்சி. எத்தனை பேர் ஓடுறாங்கன்னு பாருங்க. உசிறு போனா ஆளை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லி உடனடியாக தப்பி ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்துகிற காட்சியை தான் அவங்க இதோட சேர்த்து தான் போகுது பாருங்க. தாக்கல் நடத்துகிற அந்த காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இது முக்கியமாக அவர்களுடைய இராணுவ தலைமையகங்கள், ஏரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகங்களில் ஒன்று. அதன் மீது தாக்கல் நடத்தப்பட்ட காட்சி. அதே நேரத்தில் இன்னைக்கு கஸ்ஸாம் பிரிகேடு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களை வயசாளி ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க, ஆல்ரெடி வயசாளி ஆகிட்டோம், விட்டுறாதீங்க என்று சொல்லி. இந்த 3 பேரும் யார் என்று சொன்னால், அவர்களுடைய தற்போது கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள், கஸ்ஸாமுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள் 3 பேர் பேசுகிற வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க யுத்தம் நடத்தினது போதுமடா, எங்களை காப்பாத்துங்கடா என்று சொல்லி அவங்க வெளியிட்டிருக்காங்க. 3 பேரும் வயசாளிகள். அவர்களை விடுதலை செய்வதற்கு கஸ்ஸாம் மிக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மிளிர வேண்டும், பாலஸ்தீனத்துக்குரிய அனைத்து உதவிகளும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் இவர்களை விடுதலை செய்துவிட்டு நாங்களும் நிம்மதியாக நீங்களும் நிம்மதியாக வாழுகிற ஒரு காலத்தை உருவாக்க முடியும் என்பதில் மிக தெளிவாக கஸ்ஸாம் பிரிகேடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அப்படியான நேரத்தில் அவர்களுடைய போராட்டங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் கடுமையான வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாளைய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் முக்கியமான விவகாரங்களாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் தொடர்பு கொண்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கக்கூடியவங்க டெலிகிராம் சேனலை இணைஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப் சேனல் முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனையானால் டெலிகிராம் ஊடாக எங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதே நேரத்தில் நம்முடைய எக்ஸ் பேஜில் இணையாதவங்க அந்த பேஜிலையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய அத்தனை பேருடைய நல்ல எண்ணங்களையும் அல்லாஹு தாலா வலுப்படுத்துவானாக, நல்ல எண்ணங்களுக்குரிய கூலியை தருவானாக. பாலஸ்தீன மக்கள் சுதந்திர மக்களாக, சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அவர்களுடைய அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா.